எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாஸ் ஃபேஷன் அண்ட் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே ஜஸ்ட் ஒரு ₹5 மட்டும் செலவு பண்ணி கோல்ட் ஃபேஷியல் எஃபெக்டில் எப்படி ஒரு ஃபேஷியல் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லோ பட்ஜெட் கோல்ட் ஃபேஷியலுக்கு தேவையான முக்கியமான பொருள் காஃபி பவுடர். நான் இங்கே ப்ரூ சாஷே யூஸ் பண்ணியிருக்கேன். ₹5 இந்த ப்ரூ சாஷே. நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போய் ஒரு 2000 3000 செலவு பண்ணி ஒரு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அதை விட சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும் ரெஃப்ரெஷிங்காக இருக்காதுங்க. காஃபி ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் காஃபி ஃபேஷியல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். காஃபி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடியது, அதே மாதிரி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கிற இந்த கேஃபிக் ஆசிட் நிறைய விதத்தில் நம்ம ஸ்கின்னை நல்ல ரிச்சாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். இந்த ஃபேஷியலுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா, ஒரு பவுலில் 1 ஸ்பூன் போல் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஃபி பவுடர் சேர்த்துட்டு ரா மில்க் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதாவது காய்ச்சாத பால் இருக்கும் இல்லையா, அது ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதாவது முதல்ல இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கழுத்தில், முகத்தில் எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அதாவது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்கு, எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் நல்லா இது க்ளீன் பண்ணி எடுத்துரும். இது ஒரு கிளென்சராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல ஸ்டெப் கிளென்ஸ் பண்ணுறோம் ஃபேஸை. ஃபேஸில், கழுத்தில் இது எல்லாத்தையும் நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நார்மல் டேப் வாட்டரில் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் நம்பர் 2ல் ஸ்கின் ஒயிட்னிங் காஃபி ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் போல் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் எடுத்துக்கிட்டு ஒரு 1 ஸ்பூன் போல் கர்டு, ஃப்ரெஷ்ஷான தயிர் இருக்கும் இல்லையா, அது ஒரு 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மஞ்சத்தூள் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கட்டி மஞ்சள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மஞ்சத்தூள் வேண்டாம், என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது அப்படின்னாலும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிரும் இந்த காஃபி பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் கையில், காலில், கழுத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுதோ நீங்கள் எல்லா இடத்துலையும் இதை அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இது ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நார்மலான தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.